என்னம்மா ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரெஸ்லாம்? ஆமாம், எல்லாமே வந்து மெட்டர்னிட்டி வியர். எல்லாம் ஆல்ரெடி இருந்ததுலாம் பழசாயிடுச்சு. சரி, இது ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்தனால தேவையான கலர்ஸ்லாம் வாங்கிட்டேன். சம்பாதிக்கிறதெல்லாம் இதுக்கு தான் போகுது போல். நைட்டி, லிப்ஸ்டிக்கு. இந்த இப்போ வந்து சாரீ கட்டினோம்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், சுடிதார் போட்டோம்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், பேண்ட்டு சட்டை போட்டால் அது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் நைட்டி போட்டால் தான் உலகத்திலே ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லா நைட்டிலையும் இருக்கும். அந்த மாதிரி நைட்டிக்கு அப்புறம் வந்து மெட்டர்னிட்டி வியர், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அப்புறம் வந்து ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு ட்ரெஸ். நார்மலாக நைட்டி வந்து நம்ம வெளியிலலாம் போட்டு போக முடியாது. பட் இந்த மாதிரி மெட்டர்னிட்டி வியர் வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக்கில் இருக்கிறப்ப நம்ம வெளியிலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டர்னிட்டி வியர் பார்த்தீங்கன்னா மற்ற பேஜஸ்லலாம் பொதுவாக என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா ஒரு 800 ரேஞ்ச், 900 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஆனால் நான் வாங்கியிருக்க இந்த மெட்டர்னிட்டி வியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 399 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது, மெட்டீரியல் நல்லா இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா சைஸஸுமே வந்து 399 ருபீஸ் தான். சேம் நாட், எல்லா மெட்டர்னிட்டி வியர்லேயுமே நாட் இருக்கும், பேக்கெட்ஸ் இருக்கும். அனிமல் பிரிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரல் டிசைன்ஸ் உள்ள மெட்டர்னிட்டி வியர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அஜூஸ் ஃபேஷன் வியர் அப்படின்ற பேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.